வெல்கம் டு ஐரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பிரியாணி மேன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஹாய் गाइस, வெல்கம். போன மாம் ரியாக்ட்ஸ் வீடியோவுக்கு நீங்க பயங்கரமான வரவேற்பு கொடுத்திருந்தீங்க. அதை தொடர்ந்து அதே கண்டென்ட்டை திருப்பியும் மில்க் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இங்க வச்சிருக்கேன். ஏய், என்ன அதே கண்டென்ட்ன்ற? சாரி, அதே கண்டென்ட் வேற கண்டென்ட்டை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணலாம். அதே கண்டென்ட்னா என்ன? இல்ல என்னன்னா फ्रेंड्स, என்னைய வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு சில பல மாதங்களாவே இவங்க டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. பின்ன அரகழுத வயசாது இப்ப எப்படா பண்றது? என்னடா இப்படி நாடு இதுல குதிக்க சொல்ற? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்றைய பெண்கள் மாடர்ன் women வந்துட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க. அவங்க வச்சிருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு என்னால மட்டும் இல்ல, எந்த மிடில் கிளாஸ் பையனாலையும் வந்துட்டு என்ன சொல்றது ஈடு கொடுக்க முடியாது. வரப்போற மாப்பிள அட்லீஸ்ட் ஒரு கமலஹாசன், ஒரு அரவிந்த் சாமி. அவங்க வச்சிருக்க எக்ஸ்பெக்டேஷன்லாம் என்னன்னு உங்களுக்கு 1000 வாட்டி சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்றாங்க. அதனால தான் பெண்களே வந்துட்டு இன்னைக்கு அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க, எப்பேற்பட்ட ஹஸ்பண்ட் வேணும், எப்பேற்பட்ட பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்றத அவங்களே சொல்றாங்க. நீங்க கேட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. நீங்களே சொல்லுவீங்க பேசாம நீ கல்யாணம் பண்ணாம இருப்பா அப்படின்னு. இல்ல, நானும் தான் பாக்குறேன் என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்த காலத்து பெண்கள. விமென்னா என்ன? women. Let's start. பாடு நான் சொல்லவா, ரொம்ப முரட்டுத்தனமாவும் இருக்க கூடாது, ரொம்ப இன்னோசென்ட்டாவும் இருக்க கூடாது, மீடியமா இருக்கணும். மீடியமா இருக்கிறது என்ன? என்னடா கரெக்டா தான்டா பேசுறாவ? எப்படி கரெக்டா பேசுறா? ரொம்ப கோவம் படக்கூடாது, ரொம்ப சாஃப்டாவும் இருக்க கூடாது. லைக் அடிக்க கூடாது, மிதிக்க கூடாது, அந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்? அடிக்க கூடாது, மிதிக்க கூடாது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கூடவே கூடாதுன்னு தான் இருக்கும். ஓகே, பெண்கள் அதை மென்ஷனும் பண்ண மாட்டாங்க, பசங்களும் செய்யாம இருந்தாங்க. முந்திலாம் வந்து இவங்க எல்லாம் சொல்லாம இருந்த போது அடிக்காம இருக்காங்களா? அப்பெல்லாம் அடிச்சதுனாலதான் சொல்றாங்க அடிக்க கூடாது, போயிடுவோம். இன்டைரக்டா சொல்றா, அடிச்சா விட்டு ஓடிடுவேன், அவ்வளவுதான். என்ன இப்போ வந்து அழுகும் போது இன்னோசென்ட்டா இருக்கணும், நம்ம இன்னோசென்ட்டா இருக்கும்போது அவங்க கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கணும், அந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கணும். டிஃப்ரெண்டா இருக்கணும்னா இவன் அண்ணியை விக்ரமா கல்யாணம் பண்ணிக்கணும். ஏய், என்னடா என்ன சொல்றானா, இன்டைரக்டா she is giving a warning. ஓஹோ, நீ ரொம்ப அடிச்சுன்னு இருந்தீங்கன்னா போயிடுவேன். she is representing all the girls. ஓகே, கையை மட்டும் ஒய்த்தினேன்னா போயிடுவேன்றா, அவ்வளவுதான். அது தவறு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சொல்றதுதான். பொம்பளை அடிக்கிறவன் ஆம்பளே கிடையாது. இப்படியே முரட்டுத்தனமாவும் இருக்க கூடாது, இன்னோசென்ட்டாவும் இருக்க கூடாது, மாத்தி நீங்க. நான் அதான் சொல்றேன், சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி. பேசிக்கலா அந்த பையனுக்கு பைப்போலார் இருக்கணும் அப்படின்றாங்க. தனுஷ் மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. உனக்கு கல்யாணம் ஆக போதா என்னவோ தெரியல. நீ சொல்லிதான் தெரியுமா? இப்படி அவங்க சொல்றதா வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போடப்பா கேமரா. அவன் கையில இல்ல, நான் போன வீடியோ என் கையில தான் பாரு. இந்த மவுஸ் இருக்குல்ல, இங்க தான் இருக்கு. ரவுடி மாதிரி. ஐயா போட்டு சாப்பிடுவாமா? இப்பதான் ஒரு பொண்ணு ரவுடி மாதிரி இருக்க கூடாதுன்னு நீ என்ன ஒரே குழப்பறீங்களே நீங்க? புரியுதா? இவங்களே இன்னசென்ட்ன்றாங்க, இவங்களே ரவுடி மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். இப்ப ரவுடி மாதிரி இருக்கிறவன் பழக்கதான் செய்வான். என்னடி இப்ப காபி சூடா இல்ல அப்படின்னு சொல்லி மூஞ்சல தான் ஊத்துவான். ஊத்துனா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வேண்டிய ஊத்திட்டாங்க அப்படின்ட்டு. என்ன குத்தாட்டாது? இப்படி இருந்தீங்கன்னா என்னவா? புரியுதா? அவங்களுக்கு அவங்களோட மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கு. இவங்க ரவுடின்றது எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா, அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் வந்து தெரியுமா? அதுல விஜய் தேவர்கொண்டா கேரக்டர் ஒரு மாதிரி இருப்பான். அவன் போட்டு அந்த பொண்ணெல்லாம் அடிப்பானா? பிரீத்தி அடிப்பானாடா? அடிச்சான் அடிப்பான். ஆமா அடிப்பான். ஒரு சீன் பலார்னு வச்சிருவான். கடைசியா அவனுக்கு என்ன ஆகும்? கடைசியா என்னன்னா அந்த பொண்ணை பிரெக்னென்ட் ஆக்கிடுவான். பேசிக்கலி தே வாண்ட் தி கை லைக் தட். அந்த மாதிரி பொண்ணுங்க நம்மளுக்கு வேணாம். ஆனா என்னன்னா முக்காவாசி பொண்ணுங்க அப்படிதான். அப்போ உனக்கு அதுதான் நானும் புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? எனக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி இருக்கிற முக்காவாசி பசங்க கல்யாணம் ஆகும், ஆனா நிலைச்சு நிக்காது அந்த கல்யாணம். அது பார்த்தாலே கொஞ்சம் மேன்லியா இருக்கும்ல, அதனால பிடிக்கும். ரகடாக No, she has got spoiled by seeing movies. படத்துல அந்த முரட்டுத்தனமா இருக்கிறவன் வந்து கடைசியில நல்லவன் ஆயிடுவான் அப்படி இப்படின்னு நினைப்பேன். பொறுமா இருக்கும் எண்டிங்ல, அந்த பொண்ணு மாத்துமா இருக்கும். அதே மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ரவுடிய கல்யாணம் பண்ணோம்னா நம்ம மாத்திக்கலாம், கிளிப்பாங்க.
மாறவே மாட்டாங்க. ஆமா. இவங்களுக்கு எப்பதான் புரிய போகுதோ. இந்த கல்யாணம் பண்ண அப்புறம் புரியும். கேட்கப்படா. இதுல காமெடி என்னன்னா அவங்க சொல்றாங்க தாடி இருந்தாதான் வந்து மேன் இல்லையா. பராக் ஒபாமாக்கு தாடியே கிடையாது, அவர் மேன் இல்லையா. ஈலான் மஸ்க் தாடியே இல்ல, பில் கேட்ஸ்க்கு தாடியே இல்ல, மார்க் ஜக்கர்பர்க்கு தாடியே இல்ல. ஆனா நீ அத்தனை பேரும் ஃபாரினர்ஸ் தான் சொன்ன, இந்தியன்ஸ் சொல்ல. நீங்க நம்ம மோடிஜியை பாத்தீங்கன்னா பாத்தியா அவரே தாடி வச்சிருக்காரா? அவரே தாடி வச்சிருக்காரு. மன்மோகன் சிங் கூட தாடி வச்சிருக்காரு. நீ எதுக்கு பிஎம் சொல்ற? பெரியார் மாதிரி தாடி யாருக்காச்சும் வருமா என்ன? எவ்வளவு பெரிய தாடி, நல்லா சாண்டா கிளாஸ் மாதிரி வச்சிருப்பாரு. ஐயோ ஒரே வயசானவங்களா சொல்லிட்டு இருக்கானே. யங்க ஜெனரேஷன் சொல்லு. சூர்யா தாடி வச்சிருக்காரா? தாடி சூப்பரா இருக்கு. சரி, அதனால ஒரு வேலை பிடிச்சிருக்கு பாத்தியா. அதுக்கு ஜோதிகா மாதிரிலாம் இருக்கணும். வயசுல சங்கீதா. நான் அந்த வீடியோ நினைச்சிட்டேன், ரியாக்ஷன் வீடியோ மோடுக்கு போயிட்டேன். சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். செகண்ட் ஒன் லைக் பியர்ட்ல வச்சு ரொம்ப ரகடா செகண்ட் கேட்டகரி தான். சைலண்டா இருக்கிறவங்கள மோஸ்ட் ஆஃப் நம்ப முடியாது. இந்த மாதிரி செகண்ட் கேட்டகரி பியர்ட் இந்த மாதிரி வச்சவங்க வந்துட்டு டக்குன்னு வெளியே சொல்லிடுவாங்க. அவங்க ரொம்ப எக்ஸ்போஸா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரீசெண்டா இருக்கணும்னு நினைக்கலாம், பட் அவங்க அப்படி இல்லாம அவங்க எப்படியோ அதை அப்படியே அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்களா. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இது என்னடா புது நல்லா வாங்க போறீங்க. பொண்டாட்டி கூட ஒரு சின்ன டிஸ்அக்ரிமெண்ட், நல்லா டீசெண்டா இருக்கிறவன் என்ன சொல்லுவான், நீ பண்ண இந்த விஷயம் எனக்கு பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லுவான். இதே வந்து ரக்கட் பாய் என்ன பண்ணுவான், பண்ணிட்டியா நீ பலா அப்படின்னு இருப்பான். ஸோ இவங்க அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ டீசெண்டா இருக்கிறப்ப டீசெண்டா டீல் பண்ணுவான், ரக்கடா இருக்கிறப்ப ரக்கடா தான் டீல் பண்ணுவான். எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவார், வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவார், யோசிக்காம அடிச்சிருவான் போட்டு. எனக்கு என்ன தொடர்ந்து இந்த ஆங்கர் வந்து செகண்ட் கேட்டகரி தான் எனக்கு பிடிக்கும்னால அந்த மாதிரி கேக்குறாங்க. வேணுமா இல்ல வந்து ரக்கட் பாய்ஸ் வேணுமா? இன்னசென்ட் இல்ல, தாடி இல்லாத பையனை பிடிக்குமா தாடி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் நான் சொன்னேன், தாடி இருந்தா இது ரவுடி ஐ மீன் ரக்கடா இருப்பாங்க. அதுதான் தாடி இருக்கும் அப்படி கேக்குறாங்க. கரெக்ட் கரெக்ட். தாடி அவங்களுக்கு தாடி இருக்கணும் அப்படி கேக்குறாங்க போல. எனக்கு ஒரு குடிக்காரன பொறுக்கியோ கிடைக்காமயா போயிடுவான். மேரேஜ் ஆகுதுன்னா உங்க மேரேஜ் ஆனதுக்கு உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாரு, எப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க? ஒரு 100 பொண்ணுங்க இருக்கிற இடத்துல அவரை தனியா விட்டாலுமே அவர் கண்ணி என்ன தேடணும். அது கஷ்டம் தான். பாட்டுல வாலி ஒரு லைன் எழுதியிருப்பாரு, பூனையில் சைவம் கிடையாது, ஆண்களில் ராமன் கிடையாது. இவங்க ராமரை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. கடல்லே இல்லையா? ஆமா, கும்பல்ல வந்து கிரவுட்ல வந்து அவர் இவளை தேடுறாருன்னா எல்லா பொண்ணுங்களையும் தானே அவர் பார்க்கணும். இவ்வளவு வேலை செஞ்சு கொண்டே மறந்துட்டேன். அண்ட் மோரோவர் இவளோட பாயிண்ட் என்ன, கும்பல்ல தேடினோம்மா அதை விட இன்னும் நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குமா இந்த காலத்துல? அப்படிலாம் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பாருங்க எவ்வளவு வேகா இருக்கு பாருங்க. அதெல்லாம் இப்ப டூ மச்மா, அப்படி எல்லாம் கிடைக்காது இப்பெல்லாம். அது இவர மாதிரி இருந்தாமா 100 பேர் நான் சொன்னேன்ல அதே மாதிரி எல்லாரும் தேடிட்டு நீ வந்து திடீர்னு புடிச்சன் வை கையை கலவமா உன்னதாமா தேடுறேன்டுவான். ஒரு பொண்ணா தேடிட்டு இருந்தமா அப்படின்ட்டுவான். அதனால அந்த பாயிண்டே தப்பு, அதை மாத்திக்கோ, வேற ஏதாவது நல்ல பாயிண்ட் வச்சுக்கோ. சூப்பரா பேசுறாங்க. எல்லாம் அவங்க அம்மா கிட்ட தான் வந்திருக்கு. என்னோட ஜோக்ஸ் விட என் ஜோக்ஸுக்காக என்ன யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க, வேற விஷயம். இப்போ நீ சொன்ன பாயிண்ட்காக வேண்டி யாரும் என்ன திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆமா இல்ல நாங்க இல்லனாலுமே இவ்வளவு பொண்ணுங்க இருந்தாலுமே என்ன மிஸ் பண்ணணும் அவரு. ஓ காட், உன்னை மிஸ் பண்றாருன்னா அதை சொல்லுவாருமா. நீ இப்படி சொல்லி நிறுத்தினா இல்ல இன்னும் இப்படி நம்ம எடுத்துக்கலாம். 100 பொண்ணுங்க இருக்கு, ஏன் மிஸ் பண்ண போறாரு? சொல்றது எல்லாமே கேட்கணும், எனக்கு அடிமையா இருக்கணும், எனக்கு ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருக்கணும். அதுக்கு நீங்க நாய்க்குட்டியே தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நாய்க்குட்டி மாதிரி இருக்கணும்ன்றாங்க. என்னது இது அநியாயம்? அது கொஞ்சம் டூ மச். இதே பையன் சொன்னானா என்ன இருக்கும்? உண்மையில கல்யாணம் பண்ணுதுங்களா? மனசுல வந்துட்டு ஊர்வசி ரட்டில்லா அப்படின்னு நினைப்பு. இது ஊர்வசி ரட்டில்லான்னா அழகா இருப்பாங்களா? நம்ம லெஜெண்ட் படத்துல வந்தாங்க ஹீரோயினா. இப்ப இவங்க ஐயோ அப்படின்னாங்கன்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த ஸ்கிரீனோட அந்த கார்னர்ல கிளிக் பண்ணுங்க, சரியா? உங்களுக்கு அப்புறம் புரியும். அப்படிதான் இருக்கிறாங்க, வாங்கி கொடுத்துட்டு எல்லாமே எல்லாமே எனக்கு செய்யணும் அந்த மாதிரி. என்னடா அந்த பொண்ணு இப்படி பேசுது? அப்படிதான் அதான் எக்ஸ்பெக்டேஷன். நாய்க்குட்டி மார்க்குன்றதா எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு ஏமா நீ வந்து நான் ஒரு நாய்க்குட்டியா வளர்த்துட்டு பொண்ணுக்கு என்ன 4-5 நாய்க்குட்டிங்களை வளர்த்துட்டு வச்சுக்கோ, அது நீ கூப்பிடுற மாதிரி ஓடி வரும், ஓடி போவெல்லாம். நான் சரியா பேசுறேன்? சரியா தான் இருக்கு. சம்பாதிக்காதுல நாய்க்குட்டி, சம்பளமும் வாங்கி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அவருக்கு. நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி போடுவாங்க. ஒரு புரியுதா? புரியுதா? பெண்கள் இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா ஆண்கள் கிட்ட இருந்து? ஆனா உண்மையா இப்ப நான் வந்து இதே மாதிரி பப்ளிக்கா போய்
பொண்ணுங்கன்னா இப்படிதான் ப்ரோ சிக்குன்னு இருக்கணும், அப்படியே கும்முன்னு இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். நான் சொன்னேன்னு வச்சுக்கேன், நாளைக்கு ஜெயில இருப்பேன். ஆமா, ஏன் இப்ப அவங்க வந்துட்டு தாடி இருக்கிற பசங்க எனக்கு பிடிக்கும், நாய்க்குட்டி மாதிரி. அதே மாதிரி நாய்க்குட்டி மாதிரி ஒரு பொண்டாட்டி வேணும் எனக்கு, நான் சொல்றதெல்லாம் செய்யற மாதிரி அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, சொல்லல சொல்லிட்டேன்னா உடனே வந்துருவாங்க. எப்படி பிரியாணிமேன் பேசுவாரு, பெண்களை ஈடுபடுத்துவாரு. கண்டிப்பாக அவ்வளவு நேரத்து வாய் திறக்காதெல்லாம் வந்துடும். அப்படிதான் பண்ணுவாங்க. ரைட்டப்பா ஒரு இப்படி அவர் பேசலாம், அது எப்படி ஒரு பெண்களோட இடைய பத்தி அவரடி பேசலாம். தாடியை பத்தி ஒரு நிமிஷம். இப்ப இவ பேசுனது கூட கீழ எல்லாம் அசிங்கமா கமெண்ட் பண்ணிருப்பாங்க. கமெண்ட் பண்றது வேற, கேஸ் ஆகுறது வேற. கேஸ் ஆக்கிடுவாங்க. ஆமா, இப்ப நான் வந்து இதே அதான் சொல்றேன், இதே பாயிண்ட் என் வைஃப் வந்து எனக்கு அடிமையா இருக்கணுங்க, நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே வரணும் அப்படின்னா கேஸ், நாளைக்கு நான் ஜெயில இருப்பேன். ரைட்ட போடுவாங்க என்ன பத்தி ஃபெமினிஸ்ட் எல்லாம் சேர்ந்து. நம்ம அக்கா இருக்காங்கல்ல ட்விட்டரின் ராணி போடுவாங்க, பாத்தீங்களா இந்த மிசாஜினிஸ்ட் பிரியாணி தொடருமா ஸ்லிம்மா இருக்கணும் தான் அப்படின்றான். சரி, யாரோ ஒருத்தர் 1-2 பேர் சொல்லிட்டு போறாங்கன்ட்டு அதுக்குன்னு ஜஸ்ட் டோன்ட் பாதர். ஐயோ நல்லா இருந்துச்சு. அவங்க அம்மா பயங்கர ஜாலியா, கிட்டத்தட்ட அதான் அவங்களோட இதுதான் பிரியாணி மனுக்கு வந்திருக்கு. நல்லாவே தெரியும். ஃபேஸ் கட் எல்லாமே ஃபேஸ் கட் மட்டும் இல்ல, அந்த பேச்சோட இதே அப்படிதான் இருக்கு. அந்த ஒரு காமெடி கலந்தது எல்லாமே அப்படியே இருக்கு. சூப்பரா இருந்து அவங்க அம்மா கூட. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்